द्विनेत्रं द्विभुजं श्यामं करण्डमकुटविराजितं मारोत्फलं संयुक्तं सातुरक्षजां शुभां किञ्चित् कुञ्चितक्षाङ्गिरीं सर्व आभरणभूषितां ध्यायेत् पूर्णां महादेवीं சாஸ்திரபத்ரீம் குணோஜ்வலாம். இது பூர்ணா தியானம். காளி உபாசனை. நேபாள மன்னன் பளிஞ்சவர்மனுக்கு துர்க்கையின் அம்சமாக புஷ்கலை பிறந்தாள். பின் சாஸ்தாவை மணந்து கொண்டாள்ங்கிறத பார்த்தோம் நேற்றுக்கு. அதே காலத்தில் லட்சுமி தேவியின் கடாட்சம் பெற்ற வஞ்சி தேசத்தை பிஞ்சகவர்மன் ஆண்டு வந்தான். வஞ்சி தேசம்னா கேரள தேசம்தான். தர்ம நெறியில் ஆண்டு வந்த பிஞ்சகவர்மன் சிந்து தேச இளவரசி மனோஜியை திருமணம் செய்து கொண்டார். தெய்வ அருள் பெற்ற இந்த தம்பதிகளுக்கு மகாலட்சுமியின் அம்சமாக பெற்ற கமலை பிறந்தாள். இவள் முற்பிறவியில் சத்தியபூர்ணியின் மகள். எல்லா வளங்களும் பூர்ணமாய் பெற்றிருந்ததால் பிஞ்சகன் மகளுக்கு பூர்ணா என்று பெயர் சூட்டினார். சிறு வயது முதலே மகாசாஸ்தாவின் சிறப்புகளை கேட்டு வளர்ந்து வந்தாள். பூரணை அவரையே கணவனாக மனதில் பூஜித்து வந்தாள். பூரணைக்கு திருமண வயது வந்ததும் பிஞ்சகன் அவளுக்கு மணமகனை தேட ஆரம்பித்தான். இதை அறிந்த பூரணை தன் விருப்பத்தை தந்தையிடம் வெளியிட்டாள். மணந்தால் மகாசாஸ்தாவையே மணப்பேன், மீண்டும் மீண்டும் பிறந்து மடியும் மனிதர்களுக்கு மாலையிட மாட்டேன் என்று தீர்மானமாக கூறினார். அந்த வேளையில் நாரதர் முனிவர் அவன் அரண்மனைக்கு வந்தார். பளிஞ்சனு முனிவரை தகுந்த முறையில் அர்க்கியபாத்திர ராஜமுனியும் கூட்டு உபசரித்தான். முனிவரிடம் தன் கவலையை தெரிவித்தான். அதை கேட்ட நாரதர், பூரணை சாதாரண பெண் என்று எண்ணாதே, அவள் லட்சுமியின் அம்சம் நிறைந்தவள். முற்பிறவில் பெற்ற வரத்தினால் சாஸ்தாவை அடைய இப்பிறவில் பூரணையாக பிறந்தாள். உரிய காலம் வரும் வரை சாஸ்தாவை பிரார்த்தனை செய்து கொண்டு இரு என்று பிரார்த்தித்தார். மன்னன் தொடர்ந்து தர்ம காரியங்கள் நேர்மையான ஆட்சியும் செய்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் காட்டில் திரியும் கொடிய மிருகங்கள் தேசத்தின் எல்லையில் நுழைந்து மக்களுக்கு தொந்தரவு கொடுத்துள்ளது. மக்களின் நலங்கருதி மன்னனே வேட்டைக்கு புறப்பட்டான். ஒரு புலியை விடாமல் துரத்தி கொண்டு தன் படைகளை விட்டு வெகு தூரம் சென்று விட்டான். அடர்ந்த காட்டில் ஆபத்தான பகுதிக்கு சென்று விட்டான். அது மனிதர்களை புசிக்கும் பேய் பூதங்கள் ஆட்சி இடம். மன்னனை கண்டதும் அவனை சூழ்ந்து கொண்டது, பயமுறுத்த தொடங்கியது. அவைகளை ஜெயித்து தன்னால் முடியாது என பளிஞ்சன் உணர்ந்தான். உடனே மகாசாஸ்தாவை வேண்டி நின்றான். காவல் தெய்வமான சாஸ்தா உடனே அங்கு தோன்றி வேதாளங்களும் சாஸ்தாவை பார்த்தவுடன் பயந்து அலறி போனின. தன் உயிரை காப்பாற்றிய சாஸ்தாவை பளிஞ்சன் பணிந்து நின்றான். தன் மகள் பூரணையை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டினான். சாஸ்தாவும் ஒப்புக்கொண்டார். ஒரு புறம் பூர்ண சாஸ்தாவை நோக்கி கடுந்தவம் புரிந்து கொண்டிருந்தாள். சாஸ்தா சிவனடியார் வழியில் சென்று பூரணை முன் தோன்றினார். அடியாரை வணங்கி பூரணை சாஸ்தாவை கல்யாணம் செய்ய அவரிடம் ஆசிகளை கேட்டார். சாஸ்தா அவரின் உறுதியை சோதித்த பின் தன் சுய உருவில் காட்சி தந்தார். விரைவில் அவரை முறைப்படி கல்யாணம் செய்து கொள்வதாய் வாக்கும் கொடுத்தார். சப்த ரிஷிகள், 7 கடல்கள், சப்த தீபங்கள், அஷ்ட திக்பாலர்கள், அஷ்ட வசுக்கள், அஷ்ட பைரவர்கள், நவகிரகங்கள், இந்திராதி அஷ்டதிக்பால், ஏகாசி ருத்ரர்கள், 18 கணத்தவர்கள், மலைகள், விருட்சங்கள், பிதுர் தேவதைகள், இந்திராதி தேவர்கள், சிவன், பார்வதி, மாதவன், லட்சுமி, பிரம்மாவாணி ஆகியோர்கள் முன்னிலையில் பிஞ்சகவர்மன் தங்கள் மகள் பூர்ணையை உலக நாயகனான மகாசாஸ்தாவிற்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள்.